ஷோ, நான் ஏன் இப்படி இருக்கேன்? எனக்குள்ள இப்போ இருக்கிற பயமும் படபடப்பும் ரொம்ப தப்பாச்சு. தேவையில்லாத பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். பவானி ஏற்பாடு பண்ணியிருக்கிற ஆளுங்க ஏற்கனவே பாடியை கொண்டு போறதுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு மேலேயும் பாட்டி இந்த ரூம்ல இருக்கிறது சரியா வராது. உடனே யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு ஆளுங்களை கூப்பிட்டு பாடியை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணியே ஆகணும். டேய், ஃபோன் வந்து பாரு. ஹலோ, நான் மித்ரா பேசுறேன். நீங்க இப்ப வந்தீங்கன்னா வேலையை முடிச்சிடலாம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இதோ இப்பவே வரேன் மேடம். சீக்கிரம் யாராச்சும் வரதுக்குள்ள வேலையை முடிங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எக்காரணத்து கொண்டும் முன்பக்கத்து வழியா போயிடாதீங்க. பின்னாடி சமையல் கட்டு இருக்குல்ல, அந்த வழியாவே போனீங்கன்னா ஏதோ பொருள் எடுத்துட்டு போறாங்கன்னு யாரும் கண்டுக்க மாட்டாங்க. புரியுதா? சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறோம். அப்புறம் சப்போஸ் யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா காய்கறி எடுத்துட்டு போறோம்னு சொல்லி சமாளிச்சிருங்க. சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்கணும். சரிங்க மேடம். சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் வெளியில யாராச்சும் வராங்களான்னு பாத்துட்டு வந்துடுறேன். நீங்க இந்த ரூம்ல இருந்து மூட்டை எடுத்துட்டு போறத யாருமே பாத்துட கூடாது. ஓகே, யாருமே இல்ல. சீக்கிரமா எடுத்துட்டு போங்க. சரிங்க மேடம். டேய், கதவு திறடா. கடவுளே, ஏன் இப்படிலாம் நடக்குது? பாட்டிக்கு இப்படிலாம் ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். ஐயோ பாட்டி, என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. என்ன பாரதி, என்ன ஆச்சு உங்களுக்கு? எதிரில் வர்றது கூட தெரியாம அப்படியே வந்து மோதுறீங்க. சாரி சார், நீங்க எதிரில் வந்ததை நான் பார்க்கல. இட்ஸ் ஓகே பாரதி, ஆனால் நீங்கள் ஏதோ பரபரப்பாக இருக்கீங்க. நீங்கள் இப்படி இருக்கிறத பார்த்தா மித்ராக்கு எதிராக ஏதோ ஆதாரம் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது கரெக்டு தானே? அது கிடைச்ச மாதிரி தான் சார். அப்புறம் எதுக்குங்க இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? இல்லை சார், நேற்று நைட்ல இருந்தே இது சம்பந்தமா ராஜேஸ்வரி மேடத்தை பார்த்து பேசணும்னு இருந்தேன். ஆனால் அவங்கள பார்க்கவே முடியல. என்ன சொல்கிறீங்க? பாட்டியை காணுமா? ஆமாம் சார், எங்கே போனாங்கன்னே தெரியல. அவங்க எங்கே போயிருக்க போகிறாங்க? வயசானவங்க, கல்யாண வேலையை அங்கங்கே அலைஞ்சிட்டு இருப்பாங்க, எங்கேயா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா வேலையை எங்கேயாவது போயிருப்பாங்க, வந்துருவாங்க பாரதி. அதுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? கூல். ஆனந்த்,
அண்ணா ஒரு நிமிஷம் இங்க வந்துட்டு போறியா? நானா இதோ வரேண்ணே. டேய் ம் பொறுமையா எடுத்துட்டு பின்னாடி வழியா போயிடுங்க. சரி, நான் சீக்கிரம் வந்துடுறேன். அண்ணா, ஓகே சார். இந்த வரேண்ணே. யோ எந்திரியா. ஏப்பா எந்திரிப்பா, பார்த்து போக மாட்டீங்களா? ஏன்பா எதிரில் ஆள் வர்றது கூட தெரியாம இப்படி வந்து மோதுற? பார்த்து வரக்கூடாது. எங்களை சொல்றீங்கல்ல, நீங்க என்ன கண்ணை பின்னாடியே வச்சுட்டு வந்தீங்க? நீங்க பார்த்து வந்திருக்கலாம்ல. இங்க பாரு, நீ இப்படி எல்லாம் பேசினா பெரிய புத்திசாலி நினைப்பா. அப்ப எங்களை முட்டாள்னு சொல்றியா? அதனாலதான் இப்படி வந்து இடிச்சுட்டு வேக்கான பேசுறீங்க. ஏய், நாங்க பார்த்தாடா வந்தோம். நீங்க கண்ணு தெரியாம வரீங்க. என்னடா அது? மூட்டையை கீழே போட்டு இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணே, எங்க மேல எந்த தப்புமே இல்லைண்ணே. அவங்க தானே மேல வந்து மோதினாங்க. பொய் சொல்றாங்க தம்பி. இவங்க தான் யார் வந்ததுன்னு தெரியாம மேல இவங்களே வந்து மோதிட்டாங்க. சரி சரி விடுங்கண்ணே, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. நீங்களாவது கொஞ்சம் பார்த்து வர மாட்டீங்களா? சரி டைம் ஆச்சு, இப்ப நின்று இங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கலாம் நேரம் இல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஆமா, நீங்க எதுக்கு இந்த வழியா வந்தீங்க? அது வந்து நாங்களும் மூட்டை எடுக்க தான் வந்தோம். நீங்களும் மூட்டை எடுக்க வந்தீங்களா? என்ன மூட்டை? உங்களை தான் கேக்குறேன். இவங்க காய்கறி மூட்டை எடுக்க வந்தாங்க. உங்களோடது என்ன மூட்டை? அது கல்யாணத்துக்கு வந்துட்டு திரும்ப போறவங்களுக்கு தேங்காய் கொடுப்பாங்கல்ல, அதுக்கு தேங்காய் எடுத்துட்டு வந்தோம். அந்த மூட்டை தான் அது. தேங்காய் மூட்டை வைக்கிறதுக்கு உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா? அதை எதுக்கு கொண்டு வந்து கிச்சன்ல வச்சுக்கிட்டு இருக்கீங்க? முன்னாடி ஹால் கிட்ட கொண்டு போய் வைங்க. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க, இப்படி நின்னு பார்த்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சொல்றல, எடுத்துட்டு போங்க. ம். பவானி, நம்ம ஆளுங்க இத்தனை பேரு மண்டபத்தை சுத்தி நிக்கிறாங்க. ஒரு ஈ காக்கா கூட அவங்கள மீறி மண்டபத்துக்குள்ள வர முடியாது. கண்டிப்பா துரை இந்த மண்டபத்துக்குள்ள வந்தான்னா நம்ம கிட்ட மாட்டுவான். இல்லைன்னா நம்ம எல்லாரும் இங்க இருக்கிறத பார்த்துட்டு அவன் உள்ளேயே வரமாட்டான். கரெக்டு தாங்க. ஆனா அந்த துறையை நம்ம நம்ப முடியாது. அவன் ஊசி நுழைய முடியாத இடத்துல கூட ரொம்ப ஈஸியா நுழைஞ்சு இன்னைக்கு ஆதியை பார்த்து உண்மையை சொல்றதுக்கு எல்லா விதத்திலையும் தயாராகவும் திட்டத்தோட தான் இருப்பான். அதனால முகூர்த்தம் முடிகிற வரைக்கும் நம்ம எச்சரிக்கையா இருக்கிறது நமக்கு நல்லது.